பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைவும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே ராஜா அங்கே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதித்தேன் துதித்தேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதித்தேன் துதித்தேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் உன்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 91 சங்கீதம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரது உன்னதமான நிழலுக்குள் வந்தவர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்வதாக கர்த்தர் வாக்களித்துள்ள ஒரு சங்கீதம் தான் 91 சங்கீதம். முதல் வசனத்தில் பாருங்கள், சர்வ வல்லவரின் நிழல் என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அதன் கீழ் ஒதுங்குபவர்களுக்கு அது நிழலை மட்டுமே தான் தர முடியுமே தவிர நன்மைகள் செய்ய முடியாது. இன்னும் அந்த மரத்தினுடைய கிளைகள் இலைகள் எல்லாம் உதிர்ந்து பட்டு போகுமே, ஆனால் அதுவும் கூட கிடைக்காமல் போய்விடும். ஆனால் கர்த்தரது நிழலில் சர்வ வல்லமையும் இருக்கிறதாம். என்ன நிழலிலே வல்லமையா? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இது மரத்தின் நிழல் அல்ல, மகா வல்லமை பொருந்தியவரோடு தருகின்ற பாதுகாப்பும் நன்மைகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே தஞ்சம் என்று அவரது மறைவில் நாம் அண்டிக் கொள்வோமே, ஆனால் நமது வாழ்விற்கு தேவையான சகலவற்றையும் அவர் நமக்கு அளிப்பாராம். மேலும் அவரது பாதையில் நடப்பதால் நமது தூதர்களுக்கு நம்மை காக்கும்படியும் அவர் கட்டளையிடுவாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் என்னுடைய பிரயாண வேளையிலே செய்த ஒரு நன்மை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் கேட்போம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே உங்களுக்கு நான் இங்கிருந்து ராஜமுந்திரிக்கு போய் நான் என்னுடைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக போயிருந்தேன் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த நாளிலே போவதற்கு முன்பாக எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்தது. அந்த மயக்கம் வந்ததுனால உடனே எல்லாம் சொன்னாங்க, வெளியூருக்கு தனியாக போகிறீங்க, அதனால் ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க போன போது என்னுடைய மகன் இல்லை முழுசாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து இவருக்கு இப்படி மயக்கம் எல்லாம் வந்ததே இல்லை, வெளியூருக்கு போய் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் இது இப்போ பிரச்சனையாக முடியக்கூடாது, டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்தாங்க.
டெஸ்ட் எடுத்து, அதாவது மறுநாள் நான் போகிறேன். டெஸ்ட் எடுத்தபோது அங்கே வந்து என்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இது வந்து ஒரு உயிரோடு இருக்கிறவருடைய ரிப்போர்ட் மாதிரி இல்லைன்னு ஒரு வேடிக்கையான ஒரு அங்கே காரியத்தை சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் இருக்காரு, ஒரு ஊருக்கு போகிறதா இருக்காரு. என்னதான் ஊருக்கு போகிறதா இருக்காரா? அவருடைய பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது எந்த விதமான கால்சியம் இல்லை, அவருக்கு இருக்க வேண்டிய விட்டமின் டி இல்லை, நிறைய காரியம் இல்லைங்க, இவரெல்லாம் தயவு செய்து வெளியூருக்கு அனுப்பாதீங்க, அப்புறம் பிரச்சனையாடுன்னு சொன்னப்போ அதை வந்து வீட்டில் சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நேரம் இல்லை, நாளைக்கு நான் போய் ஆகணும், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லாம் என்னுடைய சூட்கேஸை நான் ரெடி பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். தைரியமாக போயிட்டேன் பெரியமாருங்க. எக்மோர் ஸ்டேஷனில் போய் நான் இருக்கும்போது 6வது பிளாட்ஃபார்மில் காச்சிகோடா எக்ஸ்பிரஸ் வருகிறது என்று சொன்னார்கள். சரின்னு அங்கே இருந்த 4வது அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எஸ்கலேட்டர் இருந்தது, அதன் மேலே அப்படியே வச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு சமாளித்து கொண்டு நடந்து போயிட்டேன். ஆனால் மேலே போய் அங்கே இறங்கும்போது 6வது பிளாட்ஃபார்முக்கு போகிற வழியிலே பார்த்தா அங்கே கனெக்ஷனுக்கு எந்த விதமான எஸ்கலேட்டரில் பயங்கரமாக ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் வண்டியை கொண்டு வந்து பிளாட்ஃபார்மில் விட்டு கொண்டிருக்காங்க. அதனால எல்லா ஜனமும் வேகமாக இறங்கி ஓடும்போது எனக்கு அவங்களோட போட்டி போட்டுவிட்டு 2வது என் கையில் வச்சிருந்த சூட் கேஸில் கீழே வீல்ஸ் இருந்தது. இந்த வீல்ஸ் வச்ச சூட் கேஸை தூக்கிக்கிட்டு ஷோல்டரில் பேகை மாட்டிக்கிட்டு இதையெல்லாம் தூக்கிட்டு இறங்கிறதுக்கு பயந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டே இருந்தேன். ஜனங்க வேகமாக என்னை இடிச்சு தள்ளிட்டு எல்லாம் இறங்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன். இப்படி நடக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம வாசம் பாருங்கள், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார்னு சொன்னீர் ஆண்டவரே. எனக்கு இப்போ யார் கொண்டு போய் என்னை இறக்கமாகன்றது எனக்கு பயமாக இருக்குது. இந்த படிக்கட்டு அந்த ஜனக மத்தியில் இறங்கி போகிறதுக்கு, ஏன்னா சூட்கேஸையும் கையில் தூக்கின்னு வீல் இல்லாமல் இருந்தால் கூட தூக்கிட்டு நடக்கலாம். இப்போ நீளமான சூட்கேஸு வீலோடு இருக்குது, எங்கன்னா தடிக்க விழுந்துட போகிறேன்னு அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தப்போ தூரத்தில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு மாடர்னாக ஒரு கேர்ள், ஒரு வாலிப மகள், அவன் அங்கேருந்து நேராக வந்து, அங்கிள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, வாட் ஃபார் யூ வெயிட்டிங் ஹியர் அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா எனக்கு இறங்க முடியல, எல்லாரும் தள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த சூட்கேஸை என் கையிலேருந்து வாங்கிக்கிட்டு, அந்த வீல் போய் வச்ச சூட்கேஸை வாங்கி அவருடைய என் கையில் இருந்த ஷோல்டர் பேக்கை வாங்கி அவள் ஷோல்டரை மாற்றிக்கிட்டு என் கையை பிடிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி என்னுடைய கையை கட்டியாக பிடிச்சி கொண்டு ஒரு படியாக மெதுவாக என்னை இறக்கி அப்படியே கொண்டாந்து அந்த கீழே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு என்னை பார்த்து சொன்னால், எந்த கம்பார்ட்மெண்ட்னு சொல்லுங்க, கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சிடறேன் உங்களை அப்படின்னு சொன்னால். எனக்கு கொண்டுமே புரியல, இந்த பிள்ளை யார் அப்படின்னு. அம்மா நீ யாருமா அப்படின்னு கேட்டேன். யாருமா எல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லைங்க அங்கிள், நீங்கள் வேற வண்டி ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது, பார்த்து ஏறிடுவீங்களா, இல்லை இருந்து உங்களை ஏற்றி விடட்டுமா அப்படின்னா. இல்லைம்மா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவளை பார்த்து காட் பிளஸ் யூ அப்படின்னு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டி கொண்டே அவளை ஓடி விட்டாள். எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் சில நேரங்களிலே மாம்சம் பலவீனம் உள்ளது என்பதை போல நமக்கு மாம்சத்தை பலவீனம் ஏற்படுகிறது, வழிகளிலே நடக்க முடியாத கூட ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் வைராக்கியமாய் அவரது மறைவுக்குள்ளே நாம் நிற்கிறோம் என்று எண்ணும் பொழுது இந்த வசனத்தின்படி அந்த நாடியிலே கர்த்தர் ஒரு அருமையான வாலிப மகள், அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தோம் பெரிய பணக்கார விட்டு பெண்ணு மாதிரி இருந்தது. அவள் வந்து உதவி செய்வாளானா பெரிய ஆச்சரியம், வந்து என்னை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுட்டு தாக்கி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போனதை பார்க்கும் பொழுது கர்த்தரே அன்னைக்கு ஏதோ ஒரு தூதரை அந்த பெண் வடிவதை அன்றைக்கு எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் செபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வாக்களித்தவரே, வாக்கியது உண்மை உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களை கட்டளையிட்டு நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பாதையிலே ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.